உலகத்தில் இப்போ கிறிஸ்டின் இருக்கிறோம், சாகாமல் இருக்கிறான்னா கடவுளை கும்பிட்றோம். முஸ்லீம் இருக்கிறோம், சாகாமல் இருக்கிறான்னா அல்லாஹ் காப்பாற்றுவாரா? அப்புறம் எதுக்கு கும்பிடணும்? இந்துக்கள் இருக்கிறான், பெருமாளை கும்பிட்றான், பெருமாள் கோயிலாண்டி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறான் இல்லையா? கைலாயத்துக்கு போகிறான், பாதி வழியில் கங்கையில் அடிச்சுன்னு போயிடுறான், சிவபெருமான் காப்பாற்றல. அப்போது உலகத்தில் எந்த கடவுளாவது மனிதனை காப்பாற்றிக்கிறாரா? இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். இது விளையாட்டு விஷயம் இல்லை. பேசுறதுக்கு நம்ம விளையாட்டு தான் நம்ம தெரியும், ஆனால் ரொம்ப ராத்திரிக்கெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் அது. எந்த கடவுளாவது எவனையாவது இது வரைக்கும் காப்பாற்றிக்கிறாரா? ஆனால் கடவுள்னு வழிபட்டுன்னு சரி, மனிதனுக்கெல்லாம் கடவுள் இருக்குது, மனிதனுக்கெல்லாம் கடவுள் காப்பாற்றுது. உலகத்தில் உள்ள ஜீவராசிங்களுக்கு கடவுளே தெரியாது. அது வாழுது. எப்படி வாழுது? எப்படிமா வாழுது? மாடு வாழுது, ஆடு வாழுது இல்லை, பெரிய பெரிய யானை வாழுது, சிங்கங்கள் வாழுது, புலிகள் வாழுது. கடவுள் தெரியாது. ஆனால் பிறந்து வளர்ந்து 50 வருஷம் 400 வருஷம் வாழுது ஆமை. இருக்கிறதுலேயே ஆயுள் வந்து அதிகம் எதுனா ஆமைக்கு. ஆமையினுடைய ஆயுள் 400 வருஷம். எனக்கு தெரியாது, நீ படிச்சுக்கிட்ட சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். 400 வருஷம் ஆயுள் ஆமைக்கு. ஆனால் கடவுள் தெரியாது, 400 வருஷம் வாழுது. எப்படி வாழுது? சிந்திச்சிங்கள? சிந்திக்கவே இல்லை. உலகமே சிந்திக்கல. இன்னும் அதை என்னமோ கடவுள் காப்பாற்றுறாரு, அந்த கடவுள் காப்பாற்ற, இந்த கடவுள், எந்த கடவுளும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது. இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. மகான்கள் கதை வேற, மனுஷன் கதையை பேசுகிறேன் நான். மனுஷனை எந்த கடவுளாவது எங்கேயாவது காப்பாற்றி இருக்குதா? எங்கேயுமே காப்பாற்றாதுமா. ஆனால் நீ கும்பிடுறதுக்கு இலை போட்டு கும்பிட்ட தெரியுமா, அதுதான் உன்னை காப்பாற்றும். அந்த ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா உயிரினம்னு ஒன்று கிடையாது உலகத்தில். அப்போ கடவுள் உலகத்திலே எதிரான ஆகாரம் தான். இந்த ஆகாரம் தான் கடவுள்னா நீ கும்பிட மாட்டேன். அதனால இதை கடவுளுக்கு போடுனா தான் கும்பிடுவேன். ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அறுத்து நாய் அறுத்து போட்டுட்டு கறி போட்டு சாப்பிட்டுருவேன் இல்லையா? ஆடி மாதம் அம்மனுக்கு இல்லை போடுறது, காவு போடுறதாச்சே. மற்ற மாதம் வந்துச்சுன்னா, பொட்டாசி மாதம் வந்ததுன்னா பெருமாளுக்கு கவுச்சே போடக்கூடாது, தழுவு போட்டு சாப்பிடணும். ஆனால் எத்தையோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா தான் நீ உயிராக இருப்ப. எதையும் சாப்பிடாது எனக்கு கடவுள் வந்து காப்பாற்ற துபாய் போயிடுவேன். அப்போ உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் காப்பாற்றுறது கடவுள் எதிரான ஆகாரம் தான் கடவுள்.